ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு நம்ம வேலன் சக்தியை நினச்சி கவலைப்படுறதும் சக்தி வேலன் நினச்சி கவலைப்படுறதும் வரே வா என்ன ஒரு ஜோடி பொருத்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வேணும் வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கவலைப்பட்டுக்கிட்டா போதுமா? உங்கள் லைஃபை பாருங்க, ஏன் அடுத்தவங்களுக்காக உங்கள் லைஃபை இழக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃப்ரீ அட்வைஸ் கேட்டால் கேளுங்க, கேட்காட்டி போங்க. நாட்டில் முக்கால்வாசி பேர் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள பற்றி நினச்சி அவங்க லைஃப் அவங்க வாழாமல் காலத்தில் போய் சேர்ந்துடுறாங்க. அந்த மாதிரி நீங்களும் இருந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில் அனுபவப்பட்டவங்க சொல்கிறத கேளுங்கயா கொஞ்சமாவது அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ போச்சே, போலீஸ் வீட்டுக்கு வருதேன்னு சொல்லிட்டு இவங்க பதற ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பதறினதெல்லாம் போதும்ப்பா, கொஞ்ச நேரம் கம்முன்னு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா உங்களை என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்க தான் வந்திருக்கோம். சொல்லுங்க உங்களை யார் கடத்தினது, யாருன்னு சொல்லிட்டு தேனை பிடிச்சி விசாரிக்க க்ளோஸ்அப்பில் மூஞ்ச கட்டாதரா, பதறுதுரா, போடாங்கிட்டு அப்படிங்கிறாங்க. கடைசியில் ஒன்றும் இல்லை சார், யாரும் இல்லை சார்னு சொல்லிட்டாங்க. இப்படி அதர்பல்ட்டி அடிக்கிறியம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் சக்தி வந்துட்டு எல்லாத்துலேயும் பொறுமையாக இருக்குங்கிறதுக்காக ஓவர் ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஊசி பட்டாசு என்ன வேலை பார்க்குதுன்னா சிக்கல் சௌபதி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதாவது சக்தியை உன் கைக்குள்ளே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. அதனால இவங்க ட்ரை பண்ணுறாங்களாமா. ஐயோ மாமியாரோட ராஜ்யத்தை இப்படி காமிக்கக்கூடாதுப்பா, அன்பால் கைக்குள்ள வச்சுக்கணும். நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்துட்டு அரசியல்வாதிலாம் வருவாங்களாம், அதுக்கு நான்வெஜ் சமைக்கணுமா அப்படின்னு பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறாங்க. ஐயோ சமைக்க தெரியாத பிள்ளைய பிடிச்சி சமைன்னா எப்படி இருக்கும்? இதை பார்த்தோன்னே எப்படி தெரியுதுமா? கோயிலை பிடிச்சி குண்டியில் அடிச்சு கூவ சொல்லிக்கிற உலகம். ஐயோ இது மோசமான உலகமாப்பா, என்ன இப்படி பாடா படுத்துதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இருந்தாலும் சக்திக்கு ஒரு ஆறுதல் போடணும். ஏன்னா இவங்க பார்த்தா நிறைய பெண்கள் வந்து தைரியமாக எழும்பியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்